வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி 2025 குரூப் தேர்விற்காக தமிழ் டெஸ்ட் சீரிஸ் 8ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம். மொத்தம் 50 வினாக்கள். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நீங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிஎஃப் வந்து டெலிகிராம் லிங்க்ல இருக்கு. நீங்க பார்த்து டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் கீ மட்டும் வீடியோல செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைச்சொற்களை நிரப்புக. ஆற்று வெள்ளம் டேஸ் பாராமல் ஓடியது. ஆற்று வெள்ளம் டேஸ் பாராமல் ஓடியதுன்னா இணைச்சொற்கள் வந்து மொத்தம் 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, செறிவுன்னு மொத்தம் வரும். நேருனா சேமா இருக்கும், எதிரினா அதுக்கு ஆப்போசிட் இருக்கும். ஆற்று வெள்ளம் என்ன பண்ணிருக்குன்னா மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. மேடுனா மேடு, இது பள்ளம்னா அது கீழே. அப்ப இது வந்து என்னன்னு கூட கேட்கலாம். மேடு பள்ளம்ங்கிறது இது ஒரு எதிரிணைன்னு சொல்லுவாங்க. ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இரண்டாவது வினா, நம்பியாரூர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கறாங்க. நம்பியாரூர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா சுந்தரர். உங்களுக்கு வந்து இந்த பேர் வந்து உங்களுக்கு மறந்துச்சுன்னா நீங்க இந்த இருங்கிற இந்த லைனை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நம்பியார் யாருன்னு தெரிஞ்சிடும், சுந்தரர்னு. மூன்றாவது வினா, கூம்போடு மீப்பாய் களையாது என்று பாய்மர கப்பல்களில் பயன்படும் பாய் பற்றி கூறும் நூல் எதுனா கூம்போடு மீப்பாய் களையாது என்று பாய்மர கப்பல்களில் பயன்படும் பாய் பற்றி கூறும் நூல் புறநானூறு. நான்காவது வினா, ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் ஏழென்று கல்வி பலர் கெட்டாதெனும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாய் என்று கூறியவர் யாருன்னா குலோத்துங்கன். ஐந்தாவது வினா, திரு கேதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. திரு கேதாரம் 2024 குரூப் 4 கொஸ்டின். திரு கேதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சுந்தரர். நம்ம சுந்தர் சிக்கு காது கேட்காதுன்னு கூட வச்சுக்கோங்க. திரு கேதாரம் பாடியவர் யாருன்னா சுந்தரர். ஆறாவது வினா, பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் என்னன்னா பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் திருவை. ஏழாவது வினா, 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். எட்டாவது வினா, காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை என கூறும் நூல் நன்னூல். ஒன்பதாவது வினா, போந்தை வேம்பே ஆர் என வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் பாடலில் முன் வைக்கப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. சேர சோழ பாண்டியர். அப்ப முதலில் வருவர் யாருன்னா சேரர். பத்தாவது வினா, தர்மபுரி டேஸ் என்று அழைக்கப்படுன்னு சொல்றாங்க. தர்மபுரி டேஸ் என்று அழைக்கப்படும் ஊர்னு கேட்குறாங்க. தகடூர்னு, தர்மபுரிய தகடூர்னு அழைக்கிறாங்க. 11வது வினா, உப்பு கடலை குடிக்கும் பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? உப்பு கடலை குடிக்கும் பூனை என்ற நூலின் ஆசிரியர் வந்து கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன். 12வது வினா பொறுத்துக. மட்பாண்டம். மட்பாண்டம் வந்து மண் பிளஸ் பாண்டம்னு பிரிச்சு எழுதுவாங்க. இந்த இன்னுங்கிறது இட்டா மாறிடும். அப்ப இதுக்கு என்னன்னா திரிதல் விகாரம். மரவேரை எப்படி பிரிச்சு எழுதோம்னா மரம் பிளஸ் வேர்னு எழுதலாம். இதுல வந்து இம் கெட்டு போயிடும், இம் போய் மரவேர்னு புணரும். அப்ப இது வந்து கெடுதல் விகாரம்னு சொல்றாங்க. மரவேர் வந்து மணி பிளஸ் மணிமுடியை எவ்வாறு பிரித்தோம்னா மணி பிளஸ் முடின்னு இயல்பாவே பிரிக்கலாம். அப்ப இது வந்து மணிமுடி வந்து இயல்பு புணர்ச்சி. கடை தெருவை எப்படி பிரித்தோம்னா கடை பிளஸ் தெருன்னு பிரித்து எழுதலாம். கடை தெரு. அப்ப இத்து வந்து இங்க தோண்டி இருக்கு, அப்ப இது தோன்றல் விகாரம். 4 3 2 1 விடை வந்து டி. 13வது வினா, கூற்றை ஆராய்க. கூற்று 1, இல் என்னும் வேற்றுமை உறுப்பு இடப்பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை. கூற்று 2, இல் என்னும் வேற்றுமை உறுப்பு
நீங்கள் பொருளில் வந்தால் அது ஏழாம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்றாங்க. 2 கூற்றுகளும் தவறு. இல் எனும் வேற்றுமை உறுப்பு நீங்கள்ங்கிற பொருள்ல வந்தா அது இடப்பெயர் கிடையாது. நீங்கள்ங்கிற பெயர்ல வந்தா அது 5ஆம் வேற்றுமை. அதே இல் என்னும் வேற்றுமை உறுப்பு இடப்பொருள்ல வந்தா அது 7ஆம் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 14வது வினா. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா நாலடியார். 15வது வினா பொறுத்துக. இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு வரும். இயற்கை தவம்னா சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்ப ராமாயணம். இயற்கை அன்புனா பெரிய புராணம். விடை டி. 16வது வினா. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் பாடல் வரிகள் எந்த நூலில் எழுதப்பட்டதுன்னு கேட்குறாங்க. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி. விடை புறநானூறு. 17வது வினா. அன்வழி தொகையை எவ்வாறு பிரித்து எழுதலான்னு கேட்குறாங்க. அன் பிளஸ் மொழி பிளஸ் தொகை. அது தவறு. அல் பிளஸ் அந்த இன்னுங்கிறது இந்த இன்னு வந்துச்சுன்னா இந்த இல் வரும். அதே 3 சில இன் வந்துச்சுன்னா இந்த இல் வரும். அப்போ இங்கே 2 சில இன் வந்திருக்கிறதுனால அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை. 18வது வினா. அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். 19வது வினா. பொருந்தாதவற்றை தேர்கன்னு சொல்றாங்க. இரவும் பகலும் இது இம் மறைஞ்சிருந்திருக்காங்க. இது உண்மை தொகை சரி. கருங்குவளை பண்பு தொகை சரி. வளர்தமிழ் இது வளரும் தமிழ் சொல்லலாம். இது வினைத்தொகை சரி. மலர் விழி மலர் போன்ற விழின்னு வரணும். இது உவமை தொகைன்னு வரணும். உவமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது இரு பெயர் விட்டு பண்பு தொகை தவறு. 20வது வினா. ஹாரன் தமிழாக்கம் செய்யணும்னு கேட்குறாங்க. இதுக்கு கொம்பு. 21வது வினா. பரிவாதினி எனும் வீணை டேஸ் மன்னர் காலத்தில் இருந்து வழக்கத்தில் இருந்து வருகிறதுனா மகேந்திரவர்மன். 22வது வினா. கூற்றை ஆராய்க. கூற்று 1. பிரம்பு என்பது கொடி வகை சேர்ந்த தாவரம் சரி. கூற்று 2. இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங் சரி. கூற்று 3. அசாம் அந்தமான் மலேசியா ஆகிய இடங்களில் இருந்து தருவிக்கப்படுகின்றன. 3 கூற்றுகளும் சரி. இதுக்கு உங்களுக்கு இந்த நாடுகள் பேர் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு என்ன வச்சுக்கோன்னா ஆசா அந்தமான மலையில ஏத்துறான். மலையில ஏற்றி விடுறான் கொடியில இருந்து. 3 கூற்றுகளும் சரி. 22வது வினாவுக்கு. 23வது வினா. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யாருன்னு கேட்பாங்க. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படின்னு வந்தாம்னா ஆன்சர் ஆ கௌரவர். 24வது வினா பொறுத்துக. ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாலி. கண்டியூர் மண்கலங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட 2வது எழுத்து இன் வருங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழடியில் கீழே சுட்ட பொருட்கள் தான் கிடைக்கும். கீழடி சுடுமண் பொருட்கள். சிந்து சமவெளியில் பானை ஓடுகள் கிடச்சிருக்கும். விடை ஏ. 25வது வினா. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் கேட்குறாங்க. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் திருப்பூர். 26வது வினா. ஆயர்கள் இசை திறத்தை விளக்கும் நூல் எதுனா திருப்பதிகம். 27வது வினா. தவறான கூற்றுகளை ஆராய்க. இசைக்கருவிகளுக்கெல்லாம் அடிப்படை மத்தளம் ஆகும் சரி. 2வது கூற்று. மத்து பிளஸ் தளம் மத்தளம் என்று ஆகியது என்கிறார் அடியாருக்கு நல்லார் சரி. இதனை முதற்கருவி என்பர் சரி. 3 கூற்றுகளும் சரி.
இதில் வந்து ஆப்ஷன் இல்லாதனால அனைத்தும் தவறல்ல. 28வது வினா, விழி வேற்றுமை டேஸ் என அழைக்கப்படும் வேற்றுமை கேட்குறாங்க. விழி வேற்றுமை என அழைக்கப்படும் வேற்றுமை எதுன்னு கேட்குறாங்க. 8ஆம் வேற்றுமை தான் விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 29வது வினா, சரியானவற்றை தேர்க. 29வது வினா, சரியானவற்றை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியான வினான்னு பார்த்தோம்னா, சகோடையால் 14 நரம்புகளை கொண்டது. மீதி 3ம் என்னென்ன நரம்புகள் கொண்டிருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 30வது வினா, கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்கள் அடக்கியவர் யாருன்னா சேரர்கள். 31வது வினா, கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு மையமாக குறிப்பிட்டவர் யாருன்னா தாலமி. இது 2024 குரூப் 4 கொஸ்டின். கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யாருன்னா தாலமி. 32வது வினா, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது என்ற பொருளினை தரும் மரபு தொடர் எதுனா காணல் நீர். 33வது வினா, தறி கலைச்சொல் தருகனா லு. 34வது வினா, ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எதுனா ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி ஆ ஆ. 35வது வினா, மீனோடு நேர்க்குவையி மிசையம்பியின் மனை மறுக்குந்து பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. 36வது வினா, 3ஆம் வேற்றுமை உறுப்பு மண்ணால் குதிரை செய்தான். 3ஆம் உறுப்பு ஆள்ல முடியும். 4ஆம் வேற்றுமை உறுப்பு 4ஆம் வேற்றுமை உறுப்பு ராமனுக்கு தம்பி இலக்குவன். 5ஆம் வேற்றுமை உறுப்பு பாரினது தேர். 6ஆம் வேற்றுமை உறுப்பு ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 37வது வினா, தமிழ்ச்சோலை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா திருவிக்கா. 38வது வினா, குமரகுருபர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 39வது வினா, நீதிநெறி விளக்கத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. கடவுள் வாழ்த்து நீங்களாக கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 102 நீக்கினா 101. 40வது வினா, மன்னிக்க தெரிந்தவன் மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்ற பாடலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஆலங்குடி சோமு. 41வது வினா, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு முறையாகும் என்று கூறியவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். 42வது வினா, உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை உறுப்புகள் என்னென்னா ஓடு ஓடு. 43வது வினா, கூற்றை ஆராய்க. தே பிளஸ் வாரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலைன்னு சொல்கிறாங்க. தவறு. வாரம்னா வார வாரம் மியூசிக் கேட்குறவங்க கூட ஷார்ட்கட்டாக வச்சுக்காங்க. இனிய ஓசை பொருந்திய பாடல்களும். தே பிளஸ் ஆரம்னா மாலை இறைவனுக்கு சூட்டப்படும் மாலைன்னு வரும். இதுவும் தவறு. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. இது மட்டும் தான் சரி. கூற்று 3 மட்டும் தான் சரி. 44வது வினா, எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. 45வது வினா, இயற்கை கருவி எதுன்னு கேட்குறாங்க. சங்கு. முதற்கருவி எதுனா மத்தளம். இயற்கை கருவி சங்கு. 46வது வினா, மன்னமை முழவு இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பொருநாராற்றுப்படை. 47வது வினா, அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ பிளஸ் கழுத்து. 48வது வினா, பொறுத்துக. தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். விடை பி. 49வது வினா, கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் டேஸ் மாவட்டத்தை சேர்ந்தவனா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். 50வது வினா, சொல்வளமும் நற்பண்பு உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா, டிஎன்பிஎஸ்சி.